ஹாய் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ராகுல் டிக்கி அப்பா பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, ஸோ எல்லாருமே ஹோம் வ்ளாக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஹோம் வ்ளாக்ஸ் ஒன்று போட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு. வெல்கம் டு ராகுல் டிக்கி யூடியூப் சேனல் கைஸ். ஐ லவ் யூ டு ஆல். ஓகே, இப்போ நம்ம வீடை சுற்றி பார்க்க போகிறோம். எஸ், இதுதான் ராகுலுடைய ரூம். ஸோ ஃபஸ்ட்டு அவனுடைய ஃபோட்டோ. ஓகே, அண்ணாவோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு. ஸோ அவனுக்கு தண்ணி டெய்லி வைக்கிறோம். இது அவனுடைய சிஸ்டம். அப்புறம் நான் நோட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த உங்களுடைய இதெல்லாம் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன், யார் யார் பேர் என்னங்கிறது. இதுதான் அவனுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது பார்த்திங்கன்னா நிலவன் யோகன் வேளாங்கண்ணி அந்த பையன் கொடுத்த தீர்த்தம் இருக்குது, அவன் கொடுத்த ஆயில் இருக்குது, ராகுல் நான் யூஸ் பண்ண பர்ஃப்யூம், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃப்யூம். ஓகே, இது அவனுடைய ஹெல்மெட், பழைய ஹெல்மெட்டு. இது பார்த்தா அண்ணா யூஸ் பண்ண சேரு. அதே மாதிரி அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற துண்டு. ஸோ இப்போ நான் இந்த துண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அண்ணாவுடைய லைஃப்பில் மிகப்பெரிய வரம். இந்த சோபா ஞாபகம் இருக்கா? இந்த சோபா ஒன்று தான் அவனுடைய லைஃப்பையே அழகுபடுத்தி கொடுத்த சோபா. அப்புறம் இது அண்ணா சின்ன வயசு, நான் சொல்லுவேன், நேற்று கூட சொன்னேன்ல, காலே எட்டாது, ஆனால் சார் வந்து என்னோடய பைக் எடுத்து ரவுண்ட் அடிப்பாருன்னு. இந்த பைக்கு தான் அது, என்னோடய பைக்கு. அதில் எப்படி உட்காந்து போஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இதே மாதிரி இது ராகுல் அண்ணாவோட சின்ன வயசு ஃபோட்டோ, தங்கச்சியும் அவனும் இருக்கிற ஃபோட்டோ. இங்கே தான் ஏசி இருந்துச்சு, பட் இப்போ இல்லை, கழட்டி கீழே வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன கீழே வச்சுருக்கோம். ஸோ அவனே இல்லை, அதனால் அந்த ரூமில் ஏசி எதுவும் நாங்கள் போடல. ஸோ ஃபேன் இருக்குது. இது வந்து ராகுல் அண்ணாவோட டாய்ஸ். அம்மாவும் மகனும் மாறி மாறி கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த டாய்ஸ். டெடி பேர். என்னப்பா சவுண்டு? இது ஃபஸ்ட்டு நான் வாங்கின குட்டி பீரோ. குட்டி பீரோ பார்த்தீங்களா? இதில் பவர் ரேஞ்சர்ஸு. சார் வந்து விஜயோட தீவிர ஃபேன். வந்து அப்படி இந்த விண்டோவை யாரும் மறக்க முடியாத விண்டோ. நானாகட்டும் அவனாகட்டும் யாரும் மறக்க முடியாத விண்டோ. இந்த குட்டி சேரு, இது ரெண்டை வச்சுட்டு தான் வந்து அவங்க உட்காந்து ஃபுல் வீடியோ போடுவார். அவனோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டே இந்த விண்டோவும், இந்த சேரு, இந்த சோஃபா. இது யாராலையும் மறக்க முடியாது. ஓகே, அப்போ அவனுடைய டோர், இதுதான் அவனுடைய பெட்ரூம். இதில் அவனுடைய டோரில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபோட்டோ. இது ஒரு ஃபோட்டோ. இது அவனோட பீரோ, உடன் பீரோ. இதில் இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸும் அவனோட ட்ரெஸ்ஸும் கலந்து வச்சுருக்கோம். அவன் போகிறதான் நான் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே வந்து அவன் யூஸ் பண்ணி கொண்டிருந்த சின்ன வயசுலேருந்து வாங்கின சின்ன கப், அவன் யூஸ் பண்ண கிளாஸ், ரகுவரன் ஸ்டைலில் பேச அப்படி இல்லை, அந்த கண்ணாடி. ஓகே, அவன் சர்டிஃபிகேட். இதுதான் இப்போதைய என் பையன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய சொத்து. இந்த சொத்தை தவிர வேறு எதுவும் எங்ககிட்ட இல்லை. இதுதான் இங்கே டிவி. இதே மாதிரி இங்கே ஒரு டெடி இருக்குது. இது வந்து ஹால். ஓகேவா? இங்கே இல்லாத சாமி படம் எல்லாம் அது கிடையாது. எல்லாமே சாய்பாபா இருக்கும், வச்சுருக்கும். ஃபிஷ் டேங்கு, குட்டி குட்டியான டாய்ஸு. ஓகே, இது ப்ரோக் டான்ஸ். அவன் போயிட்டு வந்து
டான்ஸ் கிளாஸோடைய பேர் ப்ரோ டான்ஸ். அம்மாவும் ராகுலும் இருக்கின்ற படம். ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று, அங்கே உள்ள ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, இது ரெண்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ். இது வந்து சாமி ரூம். ஓகே, இது வேளாங்கண்ணிலிருந்து எனக்கு நிலவன் கொடுத்த அந்த சர்ச்சோடைய அந்த இதுதான் நாங்கள் உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள். ரெண்டு சோஃபா இருக்குது. இது ஹால். அம்மா சாப்பிட்ற மாத்திரை டப்பா பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குங்க. இது ஃபுல்லுமே அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேப்லெட். லைட் போடுப்பா. இதுதான் கிச்சன். ஃப்ரிட்ஜ், வாட்டர். சமையல் கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சின்னதாக இருக்கும். என்னோடய யூனிஃபார்ம் அம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமையல் கிட்ட பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. இது எங்கள் பெட்ரூம். இது ஒரு பீரோ, இது உட்டன் பீரோ. மேலே அவ்வளோதான் இருக்கும். இங்கே ஒரு ஏசி, அப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் அம்மா யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த ஹேர் ஆயில், லொட்டு லோஸ்க்கு அது இதுன்னு. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்க இதெல்லாம் என்னென்னு தெரியுது எனக்கு. இது எங்கள் பெட்டு. இது ஒரு ஏர் கூலர் இருக்குது. இது ஒரு ரெஸ்ட் ரூம். ஓகே, இது வீட்டோடைய உள்ள வெளியில் போகிற அந்த டோர். இதுதான் ராகுல் வீடு. ஓகே, இந்த சைடு வந்து சின்னதாக அந்த வேண்டாம் மாதிரி இருக்கும். சில ஏசி இது பண்ணிக்கலாம். செப்பல் ஸ்டாண்டு பக்கத்துலலாம் வீடு இருக்குது. இதுதான் எங்கள் வீடு. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு வீடு. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அந்த பக்கம் 2 வீடு இருக்கும். இதுக்கு மேலேயும் வீடு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நம்ம கார் பார்க்கிங் போகிறோம். வழி இறங்கினீங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ நிறைய வண்டி நிற்கும், 2 வீலர் இருக்கும், கார் இருக்கும். இதுதான் எங்களுடைய கார் பார்க்கிங். ஃப்ரண்ட் கேட்டு அவ்வளோத்து இருக்குது. ஓகே, ராஜீவ் என்க்ளோவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெரிய கேட். ஓகே, ஸோ அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான் என்னுடைய பைக், TN330823 ஹோண்டா சைன். அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பைக். சீட்டெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ பேர்த்துக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் கேட்டீங்க ஹோம் டூர் போடுங்க, ஹோம் லாக் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். மறந்துடாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பபாய். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களைய
மீட் பண்ணுவேன். கைஸ், ஐ லவ் யூ டு ஆல். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல் டிக்கியோட அப்பா. ஓகே, பாய், டாட்டா. ஐ லவ் யூ டு ஆல்.